வணக்கம் நண்பர்களே. ஒரு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே வரும் இந்த புனித நாளுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நதிக்கரைகளில் கூடுகிறார்கள். பெண்கள் தீபம் ஏற்றுகிறார்கள். குடும்பங்கள் படையல் வைக்கிறார்கள். விவசாயிகள் இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அந்த நாள்தான் ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு. ஆனால் ஏன் ஆடி மாதம் 18ஆம் நாள் இவ்வளவு முக்கியம்? ஏன் இந்த நாளில் நதியை தாயாக வழிபடுகிறார்கள்? இந்த வழிபாட்டின் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதம் என்பது சூரியன் தெற்காயனத்தில் பயணிக்கும் காலம். இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீரே வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாளாக ஆடிப்பெருக்கை உருவாக்கினர். ஆடிப்பெருக்கு என்பது வெறும் மத விழா அல்ல. இது தமிழர்களின் நாகரிகத்தையும் விவசாயத்தையும் இயற்கை மீதான மரியாதையையும் வெளிப்படுத்தும் திருநாள். இந்த நாளில் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீடுகளை சுத்தம் செய்து கோலம் போடுவார்கள். மஞ்சள், குங்குமம், பூக்கள், தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் கயிறு போன்ற மங்களப் பொருட்களை எடுத்துக்கொண்டு நதிக்கரைக்கு செல்வார்கள். அங்கு சித்ரான்னங்கள், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல் போன்ற பலவகை உணவுகளை படைத்து காவிரி தாய்க்கு சமர்ப்பிப்பார்கள். பிறகு தீபம் ஏற்றி பூக்களை ஆற்றில் விடுவார்கள். இது வாழ்க்கையிலுள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டுமென்ற வேண்டுதலாகும். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கைத் துணை கிடைக்க வேண்டியும், திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மனமுருகி வழிபடுகிறார்கள். ஆடிப்பெருக்கு நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நதிக்கு நன்றி சொல்வது என்பது இயற்கைக்கு நன்றி சொல்வதற்கு சமம். இயற்கையை மதிப்பவன் வாழ்க்கையில் என்றும் உயர்வான் என்பதே நம் முன்னோர்களின் போதனை. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் பெருகும் என்று கூறப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு வழங்கினால் குடும்பத்தில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பதும் ஒரு நம்பிக்கை. விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு சென்று இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை வேண்டுகிறார்கள். நீர் இருந்தால்தான் உணவு உண்டு, உணவு இருந்தால்தான் உயிர் உண்டு. அதனால்தான் தமிழர்கள் நீரையே தெய்வமாக வணங்குகின்றனர். இன்று ஆடிப்பெருக்கு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இயற்கையை காப்போம், நீரை வீணாக்காமல் சேமிப்போம், ஆறுகளையும் ஏரிகளையும் தூய்மையாக வைத்திருப்போம், மரங்களை வளர்ப்போம். அப்போது தான் வரும் தலைமுறையும் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் காவிரி தாயும் அம்மனும் உங்கள் இல்லத்தில் செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம், நீண்ட ஆயுள் மற்றும் அனைத்து நலன்களையும் அருள்வார்களாக. அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வரலாறுகள், கோவில் தகவல்கள் மற்றும் தமிழ் பாரம்பரிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. ஓம் சக்தி. காவிரி தாயே காப்பாய்.